வணக்கம் நண்பர்களே. பனம்பழ கரைசல் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். பொதுவாக நம்ம விவசாயம் பண்ணும்போது தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இது போன்ற 3 அடிப்படை சத்துக்கள் நம்ம மண்ணில் கட்டாயம் இருந்தாகணும். அப்படி அந்த மணிச்சத்தை தேவையான அளவு நம்ம தோட்டத்து மண்ணுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை தான் இந்த பனம்பழ கரைசல் செய்யுது. இதுபோல் நம்ம சேகரித்து கொண்டு வந்த பனம்பழங்களை கொட்டைகளை தனித்தனியாக பிரித்து ஒரு 200 லிட்டர் பேரில் ஊற போட்டுறணும். ஒரு 200 லிட்டர் பேரில் அப்படிங்கும்போது 20லேருந்து 30 பழங்கள் வரைக்குமே போடலாம். பழங்கள் அதிகமாக போட்டாலும் தப்பு இல்லை. அதுக்கப்புறமா அந்த ட்ரம்மில் மேல் பகுதியிலேருந்து ஒரு அரை அடி கீழே இருக்கிற மாதிரி தண்ணி விட்டு ஃபுல்லாக நிரப்பிக்கலாம். நிரப்புனதுக்கப்புறமா முக்கியமான விஷயம், இந்த பேரல் எப்போவுமே நிழலில் தான் இருக்கணும். 10லேருந்து 15 நாள் வரைக்கும் நிழல்லே வச்சுருக்கணும். பழங்களை ஊற வச்சு 2 நாட்கள்லேயே இது மாதிரி பழங்களில் இருக்க சாறுகள்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். தினமும் காலையில் சாயங்காலம் 2 நேரமும் இது மாதிரி குச்சியை வச்சு நம்ம கிண்டி விடணும். இந்த பேரல் எப்போதுமே மூடி நிலையிலே வச்சுருக்கணும், இல்லாட்டி கொசுக்கள் ஈக்கள் போய் முட்டை போட்டு வச்சிரும். 15 நாட்கள் கழித்து இந்த கரைசல் எடுத்து நம்ம தோட்டத்து மண்ணில் ஊற்றி விடும்போது நமக்கு தேவையான மணிச்சத்து கிடச்சிரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு, மேலும் இது போன்ற இயற்கை விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.